ரங்கா, என்ன மாமா நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? நாங்க இல்ல, நீ மாப்பிள்ள அப்படி உட்காந்து வேடிக்கை பாத்து. மாமா, அண்ணி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அண்ணன் உட்காரவே மாட்டார். கரெக்டா சொன்னமா. குடும்பா இந்த போய் வண்டி. கல்யாணம் நாளைக்கு, பொண்ணு அழைப்பு ராத்திரிக்கு. அதுக்குள்ள அவசரமா? யாராவது கேட்டா சிரிப்பாங்க. டாக்டர் வந்துட்டாரு. தங்கச்சி, டாக்டர் டாக்டர். அம்மா, டாக்டர் வரலையா? வரலீங்க. அம்மா, யாருமே வரலீங்க. என்னையா இது பெட்டி சாமான்? உங்க தங்கச்சி இது, இதை வீசி எறிஞ்சிட்டு வான்னு பெரியம்மா சொன்னாங்க. என்னது? ஆமா, ஏய்யா பெரியம்மா எதுக்கா அப்படி சொன்னாங்க? ஏதோ தகராறு போட்டு. ஏமா தங்கம், உனக்கு மாப்பிளைக்கு ஏதாவது தகராறா? சொல்லுமா, நான் போறேன். எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அவனை கூட்ட. வேண்டாம், கழுத்துல இருக்கிற தாலியும் வயிற்றுல இருக்கிற கருவையும் தவிர அவருக்கும் எனக்கும் இனிமே எந்த உறவும் இல்லைன்னு. தங்கம், நீ நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்துக்காக அத்தை என்ன பிரியமா அனுப்பல. நேரம் பார்த்து என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி. தங்கம், நீ என்ன தப்பு செய்ய? நான் ஒண்ணும் செய்யல. நம்ம அப்பா தான் தப்பு செஞ்சாரா? அப்பாவா? ஆமா அண்ணே, நம்ம அப்பா தான் என் மாமனார கொலை செஞ்சுட்டாங்க. கருணாகரையா? ஆமா அண்ணே, என் குங்குமத்தை அழிச்சவனுடைய வாரிசு இந்த குடும்பத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தை என்ன விரட்டிட்டாங்க. தங்கம், என்ன அவங்க சொல்றது உண்மையா? உண்மையோ பொய்யோ இத சொல்லணும். நாகப்பா, நாகப்பா. அண்ணே இது இப்போ டாக்டர் கிட்ட என்னதான் சொன்னேன்? உள்ளதான் சொன்னேன். உள்ளதையால சொன்னேன். ரோஹி, என் தங்க வாழ்வை அழிக்க பார்த்த உன் உயிரை அழிச்சிடுறேன். என்ன செஞ்சா அண்ணன்? என்ன செஞ்சானா? என் தங்கச்சி நல்ல இடத்த கல்யாணம் கட்டி கொடுத்தேன்னு சந்தோஷமா இருந்தேன். இந்த பாதி அவங்க கிட்ட போய் இல்லாததையும் கொல்லாததையும் சொல்லியிருக்கான். அவங்க என் தங்கச்சி வீட்டை விட்டு தோத்துட்டாங்க. சரிதான், அதை தூக்கி போறது பக்கம். யாரோ தெருவுல போறவன் என்னமோ சொன்னாங்கிறதுக்காக அந்த படிச்ச மனுஷன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு வரட்டானே, அதை கேட்க துப்பு இல்ல. இங்க வந்துட்ட இழச்சவன் அடிக்க. அப்படி கேளு தங்கச்சி, நல்லா கேளு. மாமா, என்ன அடிச்சுட்ட இல்ல, உன்னை என்ன செய்யப்பா? போயா, ஏண்டா என் தங்கச்சியை வரட்டினு அங்க போய் கேளு. கேட்கணும். தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் வாங்கினீங்க, அது குதிரைய வண்டியை கொண்டு வர பார்த்த சேட்டு. ஏன் மன்னாரு விழா வண்டிய முடியாது. அரே ரெங்கா, உன் தங்கச்சி கண்ணால துப்பு ஷேட்டுக்கிட்டே கடன் வாங்குனேன். இப்போ உன் கண்ணாலமும் வந்தாச்சு. பட்டியும் இல்ல, குஷலும் இல்ல. அரே கிளு கிளு. ஏய், உங்ககிட்ட தான் சொல்றேன், விழா வண்டிய விட மாட்டேன். என்ன செய்வேன்? கடைசியா சொல்றேன், உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. மரியாதையா வண்டி கீழே விட்டுடு. வாங்கின கடனை கொடுக்க முடியல, மரியாதை. ஆமா ஆமா சேட்டு, என் குடும்பத்துல புயல் வீசுது. இப்ப ஒண்ணு கேட்காதீங்க, நானே கொண்டாந்து கொடுத்துறேன். சேட்டு ஏமாறாத, வண்டியை நான் கொண்டு வந்துடுறேன். ஏய், நல்ல காரியம் நடக்கும் போது
என்ன அடிச்சு கொண்டான். இப்ப உங்க கண் முன்னாலேயே உன்னத்துல கொண்டுகிட்டு இருக்கலாம். அது எப்படிதான் அடிப்பானோ, ஒரே அடியில டபுள் அடி விழுதுங்க. பொழுது விடிச்சு பொழுது போனா இதே வேலை இவனுக்கு. அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ரங்கா, உன்னை கைது செய்திருக்கிறேன். தம்பி தம்பி மன்னாரு வாயா வாயா வாயா. சொந்த பகை காரணமாக இரத்த காயங்கள் உண்டாகும் அளவுக்கு குற்றவாளி ரங்கன் நாகப்பனை அடித்திருக்கிறான் என்பது உறுதியாகிறது. ஆகவே இந்தியன் பீனல் கோடு 323வது செக்ஷன் படி குற்றவாளி ரங்கனுக்கு 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். ஐயா, குதிரை வண்டி ஏதத்தா? விலைக்கு வந்தது, வாங்கிட்டேன். சும்மா இம்பாலா கார்ல போற மாதிரி இருக்கு. இது ஏன் வாங்கின தெரியுமா? அப்படி கேளு. படிச்சது இல்ல பைத்தியம். இந்த பிருத்திவிராஜ் சம்யுக்திய குதிரையில வச்சு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கல, அந்த மாதிரி உன்னை குதிரையில தூக்கிட்டு போய் நான் குதிரையை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னத்தா? இல்ல இது குதிரை ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா, இவர் யாரு? இவரா கோட்டு போட்ட சேட்டு, நோட்டு வாங்க வந்திருக்க. ஏண்டி கீதா, இங்க என்ன கலாட்டா? இங்க எதுக்கு வந்தது குதிரை வண்டி? சம்யுக்திக்கு கீதாவுக்கு பிரசன்ட். விலை 5 lakhs. இங்கிலீஷ் தெரியாதா? 5000 ரூபாய். நமக்கு எதுக்குடா குதிரை வண்டி? நம்மகிட்ட தான் 2 கார் இருக்க. 2 கார் இருந்தா என்னம்மா? அதானே, அத்தை ஏறினா 4 டயரும் பஞ்சர். வாய் மூடுறா. சேட்டு, அது பொம்பளை தான், சந்தேகப்படாத. அப்பா ஒண்ணு மாமா ஒண்ணு, 2 பேரும் 2 கார் எடுத்துட்டு போறாங்க. நான் காலேஜ் போறதுக்கு தவிக்கிறேன். அரே நம்ம ஏன் நிக்கிறான்? பூச்சி பணம். கீதா பணம். அம்மா பணம் ஒரு பைசா தர முடியாது. அம்மா, நீ இந்த வண்டி வாங்குறேன்னா காலேஜ் போக மாட்டேன். ஐயா காலேஜுக்கு போகலன்னா படிப்பு இல்ல, படிப்பு இல்லன்னா டாக்டர் மாப்பிள்ளை இல்ல, டாக்டர் மாப்பிள்ளை இல்லன்னா நான் தான் மாப்பிள்ளை, நீ தான் மாமியார். அத்தை மாமியார். அம்மா இருப்பா, பணம் எடுத்துட்டு வரேன். கீதா, எப்படி அத்தைய மடக்கின? எங்க அத்தா புத்திசாலி. புத்திசாலி எல்லாம் உத வாங்குற காலமா இருக்குது. தங்கம், வாயு வயிறுமா இருக்கும்போது இப்படி சும்மா கவலைப்படக்கூடாது. இந்தம்மா, இந்த பாலக்குடி வேண்டாம். உனக்காக இல்லைன்னாலும் என் மருமகனுக்காகவாவது நீ இதை குடிச்சுதான் ஆகும். யாரம்மா நீ? எங்க வந்த? நம்ம தங்க விஷயமா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். தங்கத்துக்கும் இந்த வீட்டுக்கும் தான் எந்த சம்பந்தமும் கிடையாது. வீட்டுக்கு ஏதுமா சம்பந்தம்? வீட தாலி கட்டுச்சு. டாக்டர் தான் தாலி கட்டினாரு. அவருக்கு நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அட, நீ யாரம்மா? வக்கீலு? நானா? தங்கத்தோட வருங்கால அண்ணி. ஓஹோ, நீதானா அந்த பொண்ணு? நானேதான். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நானே உன்னை பார்த்து சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இத பாரம்மா, நீ நல்லா இருக்கணும்னா அந்த நல்ல பாம்பு கூட்டத்தோட சேராதம்மா. அது இருக்கட்டும்மா, கல்யாணமாகி இன்னும் 1 வருஷம் ஆகல, புருஷன் விரட்டிட்டான், அண்ணங்காரன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஏமா, அந்த பொண்ணு என்ன செய்யும்? பைத்தியக்கார பொண்ணு. ஜெயிலுக்கு போறது அவங்க பரம்பரை வழக்கம்மா. இதோ பாருமா, ஒரு பொண்ணை நடுத்தரில் விடுறது பெரிய பாவம். அவளுக்காக எங்க கௌரவத்தை இழக்க முடியாது. கௌரவத்தை இழக்க முடியாதா? ஏம்மா, நான் தான் கேக்குறேன், கொஞ்சம் சொல்லுங்க. ஏதுமா கௌரவம்? யாரோ செஞ்ச குத்தத்துக்காக ஒரு புள்ள காட்சிய கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுதான் கௌரவம்னா அது எங்க இருக்குன்னு காட்டுங்க. அந்த போலி கௌரவத்தை நானே அள்ளி குப்பை தொட்டியில போட்டுட்டு போறேன். ஏன் அதிக பிரச்சனை? போடி வெளிய. அட சும்மா மிரட்டாதம்மா. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? காதலிச்சு கார்ல ஊரெல்லாம் சுத்தி கல்யாணம் பண்ணிட்டாரே பெரிய மனுஷன், அவரை கூப்பிடுமா? நானே நேரம் கேக்குறேன். நீ என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிட்டுக்கிறேன். வாங்க டாக்டர். தம்பி தம்பி, நம்ம திட்டத்துக்காக தங்க அவளை அனுப்பிச்சுட்டாரா? இல்ல சார். இரு வர சார், நான் உங்களை திட்டத்துக்காக வரல. தங்கத்தை எப்படியாவது மறுபடியும் உங்க குடும்பத்துல சேர்த்துக்கணும்னு உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கலாம்னு வந்தேன். யாருமா நீ? நீயே எங்க கால்ல விடணும்? என்ன செய்யறது? நெஞ்சில இருக்க வேண்டிய இருதயத்தை சில பேருக்கு கால்ல வச்சுட்டான் கடவுள்.
டாக்டர் சார், பல பேருடைய நாடி துடிப்பை பாக்குற நீங்க ஒரு பெண்ணோட இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கலீங்க. டாக்டர் சார், தங்கம் பசியும் பட்னியுமா தவிக்கிறா. இப்ப ஒரு உயிருக்காக இல்ல, 2 உயிருக்காக அவ சாப்பிட்டாகணும். இந்தாப்பா, இதுல 1000 ரூபாய் இருக்கு, தங்கத்துக்கு செலவுக்காக கொடுத்து அனுப்பு. இந்தாம்மா. நான் என்னமோ எங்க குணம் இருக்கும்னு வந்தேன், இங்க கேவலம் பணம் தான் இருக்கு. டாக்டர், இந்தாங்க உங்க 1000 ரூபாய். உங்க பொண்டாட்டி நீங்க காப்பாத்த வேண்டாயா, என்னால காப்பாத்த முடியும். என் கையில வலுவருக்கு, புல்லு வெட்டியே 5 குடும்பத்தை காப்பாத்துவேன். நான் வரேன். இந்தாயா 1000 ரூபாய். கடைசியா சொல்றேன், இரும்பு சங்கிலியை விட தாலி கயிறுக்கு பலம் அதிகம், மறந்துடாத. தம்பி, என்னையா? ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, உண்மை என்னங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். ஏப்பா, நீ படிச்சு பட்டம் வாங்கினவனா? ஏய்யா, இத சொல்றதுக்கு படிச்சு பட்டம் வேற வாங்கணுமா? என் வாழ்க்கைய நான் பட்ட அடிகளே போதாதா? ஏப்பா, பார்த்தா ரொம்ப நல்லவனா இருக்க, என்னப்பா தப்பு செஞ்ச? அயோக்கிய பையன் என் தங்கையோட வாழ்க்கையில கொல்லி வச்சான், அவனை உதைச்சேன், உள்ள இருக்க. அநீதியால அழிக்க முடியாதப்பா. என்ன இந்த மாதிரி அயோக்கியங்களை எப்படித்தான் திருத்துறது? நம்மால திருத்தவே முடியாது. குடம்பால துளி விஷம் கெடுத்துடும், ஆனா துளி விஷத்தை பல குடம் பால் கூட தூய்மையாக்க முடியாதப்பா. அதனால அயோக்கியங்களை திருத்துற பொறுப்பை நாம எடுத்துக்க வேண்டாம், அத சட்டத்துக்கிட்டயே ஒப்படைச்சிடுவோம். உங்களை பார்த்தா வாழ்க்கையில ரொம்ப புண்பட்டவங்களா தெரியுது. ஆமா, நீங்க இங்க வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை. உங்க மனசுல ஏதோ ஒரு பெரிய வேதனை சுமந்துட்டு இருக்கதா நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, இத உன்கிட்ட வேற சொல்லணுமா? சரி, உங்க பேர் என்ன? பேரா 100. உங்க நம்பரை நான் கேட்கல, உண்மையான பேரை கேட்கிறேன். வருஷக்கணக்கா இங்க என்ன அப்படித்தாப்பா கூப்பிடுறாங்க, எனக்கு பேரு வேற ஏது? இங்க என்ன பேச்சு? வாங்க. தங்கம், இத பாருங்க, உனக்கு பிடிச்ச அதிரசம் உள்ளத்தாச்சி ஆச்சுன்னு நானே செஞ்சேன். ஐயோ, போய் சொல்ற. கை வலிக்க மா பிடிச்சவனா? ஒரு அதிர்ஷ்டம் கூட என் பல்லுல படலாமா? அதெல்லாம் பல்லுல கூட படாம விழுங்கி விட்டாரு, டெசன் கணக்குல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தங்கம் இப்பதான் நல்லா சிரிக்குது. ஆமா தங்கம், இப்படியே கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே இரு. பிள்ளையாட்டம் பிறக்கட்டும், அப்புறம் டாக்டர் சார கேட்கிற விதத்துல கேட்க சொல்றேன். பிள்ளை ஆண்டாலும் முடிவு கட்டிடாத வள்ளி, பொண்ணு பிறந்துட்டா. உங்க வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்களேன், உள்ளதான் பிறக்குன்றேன். இல்லடி, பொண்ணுதான் பிறக்கும். சரி சரி சரி, இதுக்காக ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஒரே பிரசவத்துல புள்ளையும் பொண்ணும் பிறந்துட்டா சரி. அப்ப பிள்ளைய நான் தத்து எடுத்துக்கிறேன். பொண்ணை நான் தத்து எடுத்துக்கிறேன். ஐயோ, அப்புறம் எனக்கு? உனக்கு அடுத்த பிரசவத்துல பாத்துக்கலாமா? அம்மா, தங்கம், தங்கம். ஐயா, ஐயா, என் சதாசந்திருக்கு என் தங்கச்சி குழந்தை வந்திருக்கா. என்ன குழந்தைப்பா? ஆண் குழந்தை. என்ன போலே இருக்கா. குணத்திலையும் பொண்ண மாதிரியே இருக்கணும்னு வாழ்த்துறேன்ப்பா. ஏப்பா, என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல, எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லையா. இந்த நிலைமையில என் தங்கச்சி அனாதையா விட்டுட்டு வந்திருக்கேன். அதை நினைச்சுதான் வேதனையா இருந்துச்சு. ஒண்ணுமில்ல. என்னமோ ஒரு தங்கச்சியை பிரிஞ்சதுக்காக நீ இப்படி வருத்தப்படுற. நான் 2 தங்க கட்டிகளை இந்த பொல்லாத உலகத்துல விட்டுட்டு வந்தவப்பா. இப்ப அவங்க என்ன ஆனாங்களோ தெரியல. ஐயா, என்ன இது? என்ன அழ வேண்டாம் சொல்லிட்டு நீங்க கண்ணீர் விடுறீங்களா? என்னமோ தம்பி, எனக்கு நீயும் உனக்கு நானும் ஆறுதல் சொல்ற போதுதான் உள்ளபடியே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தைரியமாங்க ஐயா, நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்வுங்க.
இப்பவே தங்கச்சிக்கு லெட்டர் எழுதி குழந்தை கொண்டாடு காரணம் சொல்ல போறேன். எப்படி? சீக்கிரம் எழுது தம்பி, என் பேரனை நான் பார்க்க வேண்டாம். இப்போ தங்கம், அன்புள்ள அத்தான் அவர்களுக்கு நேற்று காலை 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனுமதித்தால் ஒரு முறை குழந்தையை உங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்து காட்டுகிறேன். கூடாது என்றால் நீங்களாவது வந்து அந்த பச்சிளம் பால்கனை ஒரு முறை பார்த்து விட்டு செல்லுங்கள். அத்தான் அத்தையின் ஆசைக்காகவும் உங்களுடைய வாழ்த்துக்காகவும் என் குழந்தை காத்திருக்கிறான். இப்படி தங்கம், குழந்தை கொடுமா. ராஜா ராஜா அம்மா அம்மா ராஜா என் கண்ணு அப்படியே சந்திர மாதிரி. வள்ளி என் மாப்பிள்ளை பாத்தியா எப்படி இருக்காங்க? ஜம்முன்னு இல்ல? இந்த நேரத்துல நான் உன் கூட இருக்க முடியாம போச்சு. கவலைப்படாத, எனக்கு எந்த குறையும் இல்லாம வள்ளி கவனிக்கிறேன். வள்ளியா? ஏமல்லி அப்படியா? ரங்கா, ஐயா வாங்க வாங்க, இது வந்து பாருங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. இதான் என் தங்கச்சி, இதான் என் மாப்பிள்ளை. எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? யார் போறீங்க? ஏ பையல, தாத்தா பாடுறா, நான் ஓன் தாத்தாடா. இங்க பாருப்பா, இங்க பாரு, பொல்லாத பையன். தாத்தா தாடியே பாக்குறான். ஐயோ பயந்து அழுவுறான். நம்ம முதல்ல வீட்டுக்கு போனதும் குழந்தைக்கு திஷ்டி சுத்து போடுமா. ரங்கா, உன் மருமகன் உன்ன போலவே இருக்காப்பா. ஆமா, இந்த பொண்ணு யாரு? இது வந்து புரியுதுப்பா, புரியுது புரியுது. தம்மா, நீ கொடுத்து வச்ச பொண்ணு. தம்பிக்கு சீக்கிரமே விடுதலை கிடைச்சிரும். புறப்படுங்க புறப்படுங்க, டைம் ஆச்சு. குழந்தைய பத்திரமா பாத்து வரேன் மாமா. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஐயா இன்னொரு மாதிரியா இருக்கீங்க? உயிரோட இருந்தா என் பிள்ளைகளும் இப்படித்தான் இருப்பாங்க. ஆண்டவனே, நீதான் அவங்களை எல்லாம் காப்பாற்ற. அன்புள்ளவர்களே, இந்த சிறைக்கூடத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவிற்கு தர்மப்பிரபுவும் சத்தியசீலரும் கருணையே வடிவானவருமான தர்மராஜ் அவர்கள் தலைமை தாங்க வந்திருக்கிறார்கள். சமுதாயத்தில் இவரை போன்ற நல்லவர்களின் பிரச்சாரத்தின் காரணமாகத்தான் குற்றவாளிகள் குறைந்து வருகிறார்கள். இப்பொழுது திரு தர்மராஜ் அவர்கள் பேசுவார்கள். வாங்க சார், பேசுங்க. சகோதரர்களே, சகோதரர்களேன்னு நான் உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? நீங்களும் மத்தவங்களை போல பிறந்தவங்க தான். ஆனா சந்தர்ப்பம், சூழ்நிலை, தவறான செய்கையின் காரணமா நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. நீங்க இங்க வந்த காரணத்துக்காக உங்களை வெறுக்கிறவங்களை நான் ஈன பிறவியா மதிக்கிறேன். அடடா, எவ்வளவு பெரிய மனுஷன்! நீங்க செஞ்ச குத்தத்தை எண்ணி பார்த்து திருந்துறதுக்குத்தான் இந்த சிறைச்சாலை. இது தண்டனை கூடமல்ல, திருந்தும் இடம். அதனாலதான் நான் உங்களை எல்லாம் என் சகோதரர்களா மதிக்கிறேன். இன்னைக்கு பொங்கல் திருநாள், மக்கள் ஆனந்தமா கொண்டாடுறாங்க. இந்த நல்ல நாள்ல உங்க உள்ளத்திலேயும் தர்மம், சத்தியம், நேர்மை நிலைச்சிருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்பொழுது திரு தர்மராஜ் அவர்கள் உங்களுக்கு இனிப்பு வழங்குவார்கள். ஒவ்வொருவராக வரிசையாக வந்து வாங்கிச் செல்லுங்கள். தர்மத்தை பத்தி நீயாடா பேசுற?
வடிவை பார்க்காம நான் சாக மாட்டேன்டா. டேய், நான் சாக மாட்டேன்டா, சாக மாட்டேன்டா, சாக மாட்டேன். ஐ வெரி சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. வாழ்க்கையில ரொம்ப விரக்தி அடைஞ்சவன், அதனாலதான் உங்களை யாருன்னு தெரியாம. யார் இவரு? இவன் ஒரு ஆயுள் கைதி, வேலூர் ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கிறான். கொலகாரனா இருப்பான் போல இருக்குது. அதனாலதான் மூளை குழம்பு ஏதோ உளறான். தயவு செய்து அவனை தண்டிக்காதீங்க. முடிஞ்சா அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க. அந்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன்.